காலையில் நீங்களே பார்த்தீங்க 11 மணிக்கு போய் இப்போ தான் வெளியில் வந்துட்டுருக்கோம். ரொம்ப நேரமாக இந்த என்கொயரி போயிட்டு இருந்தது. ப்ராப்பர் வேல இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் இதை கேட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு நியூஸ் ரொம்ப எதை எய்ம் பண்ணி போனணும் அதை உங்களுக்கு சப்மிஷனாக வச்சிடுறேன். ரெட்டை இலை முடக்கப்படும், 100% முடக்கப்படும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. நான் முன்னாடி வச்ச பாயிண்ட் கிளியரா நாங்க எங்களுடைய வழக்கறிஞர்கள் என்னுடைய ஷாகுல் ஹமீத், கஜேந்திரன், ஆனந்த், இளங்கோன் இப்படி எல்லாரும் போயிருந்தோம். லாயர் இம்ரான் வந்திருந்தார் கூட. இல்ல நான் ரெட்டலையே சார் என்ன சொல்ல வரேன்னா, ராமகிருஷ்ணன் டிஸ்பியூட் 2 தடவை ஆஃப்டர் டிமைஸ் ஆஃப் மை பிளவுட் லீடர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்த பின்னாடி கட்சி 2 ஜார்ஜ் இருந்து உங்களுக்கு தெரியும். அந்த ஜார்ஜே இருந்தப்போ பிரச்சனை வந்ததாலதான் ரெட்டலையை முடக்கினாங்க. டிஸ்பியூட் இருந்தது. அதுக்கு பின்னாடி ரெட்டலை எப்போ முடக்கினாங்க? ஆர்கே நகர் தேர்தலப்போ ஆஃப்டர் டிமைஸ் ஆஃப் அம்மா ஓபிஎஸ் ஒரு பிரிவாவும் சசிகலா அவங்க பிரிவாவும் இருந்தப்போ 2வது தடவை அது முடக்கப்பட்டது. ஃப்ரீஸ் ஆச்சு. 3வது தடவை இப்போ டிஸ்பியூட் ஃபைல்ல தான் இருக்கு எலெக்ஷன் கமிஷன்ல. இங்கதான் வந்தேன் நான். அப்ப டிஸ்பியூட் ஃபைல்ல இருக்கப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் எந்த ஆதார அடிப்படையில் நீங்க தூக்கி கொடுத்தீங்கன்னு கேட்டேன். 2 தடவையும் பிரச்சனைகள் வரும்போது டிஸ்பியூட் இருக்கிறப்போ ரெட்டலையே ஃப்ரீஸ் பண்ணீங்க. இப்ப ஏன் நீங்க தூக்கி கொடுத்தீங்க? காரணம் என்ன? இங்க டிஸ்பியூட் தானே இருக்கு.